கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். Call unto me, and I will answer thee, and save thee great and mighty things which thou knowest not. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே, அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க. ஒவ்வொரு இருதயத்திலும் ஜீவனுள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, ஆசீர்வதிக்கும் வார்த்தை உள் பிரவேசிக்கட்டும். வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தரை நோக்கி நாம் என்னதான் செய்யணுமா? நாம் கூப்பிட வேண்டும். இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நமக்கு சோதனைகள் வரும்போது நம்ம கலங்கி என்ன செய்யறோம்? மனது சோர்ந்து போய் நம்ம ஒரு மூலையில உட்கார்ந்துடுறோம். அப்ப அந்த வேலையில தான் என்ன செய்யணும்? ஒரு நெருக்கம் நம்ம கிட்ட வரும்போது, நாம் நெருக்கத்தில் இருக்கும் போது கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அது ஆண்டவர் சொல்றார். இந்த கால வேளையில தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுதே நான் உனக்கு உத்தரவு கொடுத்து என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கே இருக்கிறார்? நம்ம ஒரு மனிதன் இருந்தா அவரை நோக்கி நம்ம பேசுறோம், அவரை நோக்கி நம்ம கூப்பிடுறோம். பிள்ளைக்கு ஒரு ஆபத்துனா அம்மாவை பார்த்து அவங்க அப்பாவை பார்த்து என்ன செய்யும்? அவங்க அப்பாவை நோக்கி கூப்பிடும். பாருங்க, ஆபத்து வந்தா. அப்ப நமக்குன்னு ஆபத்து வந்துட்டா 4 திசைகள் இருக்கு. எந்த திசையில ஆண்டவர் இருக்கிறார்? எப்படி, எங்க இருக்கிறார் ஆண்டவர்? நமக்குள்ள கர்த்தர் முழுமையா நமக்குள்ள இருந்தா எந்த விதமும் இருக்காது. கஷ்டமோ மற்றபடி சமாதான கேடோ எதுவும் இருக்காது. கர்த்தர் எங்க இருக்கிறார்? உன்னதத்தில் இருக்கிறார். நாம் வாசிப்போம். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்று சரியான நிலையில ஆண்டவர் கொண்டு போகும்போது கர்த்தர் நம்ம இருதயத்தில் இருக்கிறார். அப்ப இந்த ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடணுமா? நான் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். The Lord is exalted further dwelleth on high, he hath filled Zion with judgment and righteousness. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். நம்முடைய தேவன் பெரிய தேவன். பாருங்க, அவருடைய அன்பு அளக்க முடியாது, அளவில்லாத அன்பு. இந்த அன்பின் தேவன் அந்த உன்னதத்தில் இருக்கிறார். உன்னதத்தில் இருக்கிற கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? நான் கூப்பிட வேண்டும். பாருங்க, 4 திசைகள் இருக்கு. ஆண்டவரே, நீ கிழக்க இருக்கிறியா? ஆபத்தில் இருக்கேன், நெருக்கத்தில் இருக்கிறேன் சொல்லிட்டு இங்க சத்தம் இல்லையா? மேற்கு சைடுக்கு போறணும். 4 திசையிலும் இல்லையா? நீங்க வானத்தை நோக்கி என்ன செய்யணும்? சத்தம் அங்க வரும். அப்ப அங்க இருக்கார். நம்ம எங்கப்பா இருக்கீங்க ஆண்டவரே? நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், பயங்கரமான கடன் பிரச்சனையில இருக்கிறேன், இந்த குடும்பத்தில் சமாதான கேடு இருக்கு, என்னை விடுவியும். நீ எங்க இருக்கீங்க? 4 திசைகளும் பார்க்கணும். உன்னதத்தை நோக்கி நீங்க கூப்பிடணும். நீ உன்னதத்தில் இருக்கீங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என் இருதயத்தில் வாசம் செய்யுங்க. எது எது தடையோ நான் சுத்திகரிக்கிறேன்.
இந்த இருதயத்தை பரிசுத்த ஆலயமாக மாற்றுங்க என்று அவரை நோக்கி என்ன செய்யணுமா? நான் கூப்பிட வேண்டும். எந்த எந்த இடத்துல மறு உத்தரவு கிடைக்குதோ, சத்தம் எங்க கேட்குதோ, அப்ப கர்த்தர் அங்க இருக்கிறார் பாருங்க. அப்ப அந்த சத்தம் மறு உத்தரவு கிடைக்கணும். ஜெபம் என்பது என்ன? நாம் தேவனோடு பேசுவது. அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கும் வரை நீங்க ஜெபிக்கணும். அதுதான் உண்மையான ஜெபம். ஒருத்தருக்கு ஜெபிக்கிறோம்னா அது பதில் வரணும் அங்க இருந்து. அது வரைக்கும் நீங்க தொடர்ந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபங்கள்ல அந்த பாயிண்டை விட்டுறக்கூடாது. நம்ம ஒரு சில காரியம் பொறுமையா இருந்துதான் என்ன செய்வார்? நமக்கு தருவார். ஆகவே பொறுமையை இழக்காதபடி நீங்க பொறுமையுடன் கேட்கணும். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. நான் உனக்கு மறு உத்தரவை தருவேன் என்ற இந்த கால வேளையில தேவன் நம்மோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாகவே இருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். கர்த்தருக்கு நம் இருதயத்துல இடம் கொடுக்கும் போது அவர் நம் இருதயமாகி இந்த ஆலயத்தில் தேவன் வந்து விடுகிறார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 இந்த வசனத்துல பார்க்கிறோம். இந்த இருதயமே ஆலயம் என்று பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய இந்த மைக்கை கொடு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. நாம் தான் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அந்த இருதயத்தை என்னதான் செய்யணுமா? பரிசுத்தமாக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணுங்க, மனுஷரை நோக்கி கூப்பிடக்கூடாது. மனுஷருடைய உதவி விருதா. அப்ப மனுஷனை பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் பாருங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கணும். நாம் பார்க்கிறோம் கர்த்தரை நோக்கி நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். சங்கீத புஸ்தகம் 141வது சங்கீதம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பாத்தீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நமக்கு ஒரு ஆபத்தோ, நமக்கு ஒரு உதவி வேணுமா, ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க கூட நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவங்க தாய் மகனும் இருக்கிறாங்க பாருங்க. நான் வந்த புதுசுல ஆண்டவரே, இயேசுவே, இந்த தாயாருக்கு கூப்பிட்டது இயேசுவே. எல்லா ஊழியர்களும் இருக்குங்க, அவங்க ஜெபிக்கிறாங்க. எல்லா ஊழியர்களும் சுத்தியில இருந்து ஜெபிக்கிறோம். இயேசுவே, என் மகளுக்கு விடுதலையை தாங்க, விடுவியுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுது பாருங்க. அவங்க மக என்ன செய்யறாங்க? ஆண்டவரே என்னை விடுவியுமோப்பா, அந்த அவமானத்திலிருந்து வெளியில கொண்டு வாங்க, இந்த சர்ப்பத்தின் ஆவியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க சொல்லிட்டு அவங்களும் கூப்பிடுறாங்க. 2 பேரும் கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அவங்க கூப்பிட்டாங்க, நல்ல விடுதலையை தந்து தேவ சமூகத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர என்ன செய்யும்? தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடு. என் சத்தத்துக்கு செவி கொடு. நான் கூப்பிட்டு கொண்டு இருக்கும் போது என்ன செய்யும்? என் சத்தத்தில் உம்மிடத்தில் வரணும், என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தே ஆக வேண்டும் என்று நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு, சங்கீத புஸ்தகம் 142வது சங்கீதம் 1வது வசனத்துல பாருங்க. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், பாருங்க. இந்த அம்மா அப்படிதான், ஆண்டவரே எனக்கு சுகம் தாங்கப்பா, என் மகளுக்கு சுகத்தை கெஞ்சிச்சு பாருங்க. வெக்கப்படாம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது வெக்கப்படக்கூடாது. எவ்வளவு அதிகாரி இருந்தாலும் சரி, மனுஷர் இருந்தாலும் சரி, அவன் விடுதலை தருவானா? தரமாட்டான். ஒரே வழி கர்த்தர் தான். அப்ப வெக்கப்படாதபடி என்ன செய்யணுமா? கூப்பிட வேண்டும். இந்த தாவீது ராஜா பாருங்களேன், ராஜா அவர் வெக்கப்படல. அவர் என்ன சொல்றாரு? கெஞ்சுறாரு. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுறது கூட சத்தம் விட்டு கெஞ்சணும்.
அப்ப வந்துட்டு அப்படி நம்ம இருக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். சங்கீத புஸ்தகம் 145வது சங்கீதம் 18-19. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். He will fulfill the desire of them that fear him. He also will hear the cry and will save them. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, வந்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ஒரு ஆளுக்கு தான் சுகம் தருவேன் இல்லை, அது எவனோ உண்மையாக கூப்பிடுவோரின் உள்ளத்தில் அவர் வந்து விடுகிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். விஷயம் அதுலதான், உண்மையோடு நாம் கூப்பிட வேண்டும். இந்த சகோதரி சாட்சி சொல்லும் போது கூட அழுதாங்க, கண்ணீர் வந்துச்சு பாத்தீங்களா? அதான் உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். பாத்தீங்களா? இந்த பாரத்தோடு சந்தோஷம் தாங்க முடியாது பாருங்க. கர்த்தர் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது கூட அப்படிதான், வந்து உண்மையாக என்ன செய்யணும்? நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆகவே இந்த உண்மையாக இந்த நாளுக்குள்ள நாம் கூப்பிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபத்தின் மூலமாக கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம் இருதயத்தை இந்த வேளையில நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. நாம் ஜெபத்தின் மூலமாக தேவனை நோக்கி நாம் கேட்கும் பொழுது அதை நமக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எத்தனை பேர் இந்த காலை வேளையில அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணீங்க, வேதத்தை வாசித்தீங்க, அவரவரை கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை சொன்னீங்க? அப்படிப்பட்டவங்க சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்தவங்க கைகளை உயர்த்துவோம். எல்லாரும் ஹல்லேலூயா சொன்னீங்க. கர்த்தர் நம் இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நம் இருதயத்தில் இருந்தா தான் வந்து நமக்குள்ள ஜீவன் உண்டாகும். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ள வரும்போது தான் நமக்கு ஜீவன் உண்டாகும். நம்ம அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தா அந்த வார்த்தையாகிய தேவன் நம்மளை மேன்மைப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெபம், வேதம், வேற என்னது? வேதம், ஜெபம், ஐக்கியம். தேவனுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம், வந்து சபைகளுக்கு ஒரு ஐக்கியம். சபை கூடி வர்றதிலே ஒரு சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். அப்ப வேதம், ஜெபம், ஐக்கியம் கிறிஸ்தவனுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெப வாழ்க்கை மிகவும் அவசியம். ஜெபம் சபையை உயிர்ப்பிக்கிறது. நான் உண்மையாக ஜெபிக்கும் போது சபையை உயிர்ப்பிக்கும். ஜெபம் ஜெயத்தை உண்டாக்கும். ஜெபம் பரிந்து பேசுமா பாருங்க. நாம் ஜெபிக்கும் போது வந்து ஒரு விடுதலையும் ஒரு பதிலும் நமக்கு வரும். என் ஜனமே, ஜெபம் நினைத்ததை சாதிக்கும். ஜெபம் சாத்தானையே துரத்திவிடும். ஜெபம் தேசத்தை பாதுகாக்கும். ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் குடும்பத்தை பாதுகாக்கும். ஜெபம் நன்மையை உருவாக்கும். நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் உங்க குடும்பத்துல, உங்க ஜீவியத்துல நன்மையானதை தருவார், பரிசுத்த ஆவியை தருவார். ஜெபம் நம்முடைய உயிர் மூச்சாயிருக்கிறது. என் ஜனமே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் தேவனுடைய தேவ ஜனத்தின் ஆயுதமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. ஜெபம் நம்மை சுற்றி, நாம் ஜெபிக்கும் போது நம்மை சுற்றியில் உள்ள சத்துருவின் கட்டுகளை உடைக்கிறது. ஜெபம் நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லா கடன் பிரச்சனைகளையும் இருந்து நம்மை விடுவிக்கிறார். என் ஜனமே, நாம் வாசிக்கிறோம் சங்கீத புஸ்தகம் 120வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீத புஸ்தகம் 120வது சங்கீதம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி என் கூப்பிட்டேன். நெருக்கத்திலே, உங்க நெருக்கத்துல யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி. கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா.
நம்ம நெருக்கத்துல நம்ம மனுஷரிடம் நாம் போக கூடாது, மனுஷர்கிட்ட சொல்லக்கூடாது, மனுஷனை நோக்கி கூப்பிடக்கூடாது. நம் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். என் ஜனமே, நீங்க இருக்கிற இடங்களில உட்கார்ந்து, ஆண்டவரே மனுஷர் கைவிட்டார்கள், மனுஷருடைய உதவி விருதா, மனுஷன் சொல்றான் ஆனா தரமாட்டுகிறான் பாருங்க, அப்படிதான். ஆனா நான் யாரையும் நம்பல ஆண்டவரே, என்னை சிருஷ்டித்த தேவன், நீ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒருவர், உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். என்னை அழைத்த தேவன் நீர்தான், நான் உண்மை ஆராதிக்கிறேன், நீர்தான் என் தேவன், உண்மையே நான் நம்பி இருக்கிறேன், நீர்தான் என்னை விடுவிக்க முடியும். என் நெருக்கத்திலே நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி உங்க நெருக்கத்துல மனுஷரை நாடி போகிறோமா? மனுஷருடைய உதவியை நாம் நாடி போறோமா? மனுஷருடைய உதவி விருதா. என் ஜனமே, கர்த்தர் மட்டுமே உனக்கு உதவி செய்ய முடியும். பாவத்திலிருந்து உன்னை மீட்டு எடுக்க முடியும், கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டு எடுக்க முடியும். உன் நெருக்கம் வருதுன்னா கர்த்தரை நோக்கி அந்த நிமிஷத்திலே முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நீ கதறு, சத்தமிட்டு கூப்பிடு. கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டு அவர் உனக்கு செவி கொடுப்பார். அவரே நன்மை செய்கிற தேவன், உதவி செய்கிற தேவன், விடுவிக்கிற தேவன், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். எல்லாவித இக்கட்டிலிருந்தும் விடுவிக்க நம்முடைய தேவன் வல்லவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என் ஜனமே, நீ இயேசுவே என்று கூப்பிட்டால் இயேசுவாக உனக்கு வெளிப்படுவார். வல்லவரே என்று கூப்பிட்டால் வல்லவராய் உனக்கு வருவார். விடுவிக்கிறவரே என்று நீ கூப்பிட்டால் நீ விடுவியும் ஆண்டவரே. அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து, அவருடைய நாமத்தில் நம்பிக்கை வைத்து விசுவாசமா கூப்பிடும் போது விடுவிக்கிறவரா உனக்கு முன்பாக நிற்பார். ஒரு சத்தத்தை கேட்டு வருவார். என் ஜனமே, எத்தனை பேர் இந்த கால வேளையில நீங்க ஐயோ நான் பாவியான மனுஷன், நான் கூப்பிட்டு வரமாட்டான் நீ நினைக்க வேண்டாம். இந்த வேளையில உண்மையாக நீ கூப்பிட்டால் கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார். என் ஜனம், அதுவும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனை ஏற்றுக்கொண்ட நீ உண்மையோடு நீ கூப்பிட்டால், இந்த நெருக்கத்தில் நான் இருக்கிற என் பாவங்களை மன்னியுங்க, உமக்கு விரோதமா ஏதாகிலும் செய்திருக்கலாம், என் கண்களுக்கு முன்பாக அதை வெளிப்படுத்துங்க, நான் அதை அறிக்கை செய்கிறேன், உங்களுடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, நான் உம்மை கூப்பிடும் போதே நீங்க என் சத்தத்தை கேளும், சத்தத்தை கேட்டு எனக்கு பதில தாங்க. அதே ஆண்டவர் இந்த வேளையில பேசுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்று இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாகவே இருக்கிறது. என் ஜனமே, சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 15வது வசனத்துல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. நம்ம ஆபத்து காலத்துல மற்றவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது. பாருங்க, ஆபத்து காலத்துல யாரத்தான் நம்ம நோக்கி கூப்பிடணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடணுங்க. அவர்தான் ஒரு பதில் தர முடியும். இந்த ஆபத்திலிருந்து நம்மளை விடுவிக்க மனுஷரால முடியாது, தேவனால முடியும். ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நானே உன்னை விடுவிக்க போதுமான தேவனாய் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம் மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 47 52 வரை நாம் வாசிக்கிறோம். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே, 46 இருந்தா பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எங்க வந்தாங்களா? வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமோத்தேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பாருங்க, கூட திரளான ஜனங்கள் வந்தவர்களும் விசுவாசம் இல்ல, கூட தான் போறாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த குருடன் பாருங்களேன்,
இந்த வழி அருகே இயேசு வரார், இந்த வழியாக வருகிறார், நான் விடுதலையாக போறேன், அவர் நிச்சயம், நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர்தாம் தேவன், அவர் என்னை விடுவிப்பார் என்று இந்த குருடனுக்கு விசுவாசம் இருந்தது. என் ஜனமே, ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். பாருங்க, தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இப்ப கூட நீங்க கேள்விப்பட்டு தான் வந்திருக்கீங்க. வந்து அந்த ஸ்கூலுக்கு அடுத்து ஆலயம் இருக்கு, அங்க போன கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். கேள்விப்பட்டு ஒருத்தர் சொல்லி தான் வந்து கேள்விப்பட்டு வந்திருக்கிறாங்க ஒரு சிலர். அது மாதிரி பிச்சைக்காரன் கேள்விப்படுகிறான். இயேசுவே தாவீதின் குமாரனே, இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று எனக்கு இறங்கும் அப்பா கூப்பிடத் தொடங்கினான். நம்ம ஜெபம் பண்ண தொடங்கணும். பாருங்க, கூப்பிட தொடங்கினான். அவன் பாருங்களேன், வந்து தனக்காக ஜெபிக்கிறான். முதலாவது நான் விடுதலை ஆனாதான் மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். நீர் எனக்கு செய்த சர்வாங்க சுகத்தை சொல்ல முடியும். அப்பொழுதுதான் உம்முடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே எனக்கு நீ என்ன செய்யுங்க, சுகத்தை தாங்க என்று அவன் என்ன சொல்றான், இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். மற்றவர்களுக்கு இறங்கும் சொல்லி, எனக்கும் நீ இறங்கும். எனக்கு நீ அற்புதம் செஞ்சாதான் மற்றவர்களுக்கு நான் சொல்ல முடியும். எனக்கே விடுதலை இல்லை, சுகம் இல்லை. இந்த நாவலை எப்படி சொல்றது? முதலாவது எனக்கு என்ன செய்யும், இறங்கும் என்று இந்த குருடன் சொல்லுவதை பார்க்கிறோம். பாருங்க, அவன் இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டுறாங்க. நமக்கு குடும்ப ஜெபம் பண்ணும் போது கூட, ஒரு காரியம் ஜெபிக்கும் போது ரசிக்கப்படாம இருக்கலாம் கணவன், கம்முனு அமைதியாருன்னு கூட ஒரு சில நேரங்கள்ல அதட்டலாம். அதெல்லாம் செவியில் வாங்கக்கூடாது. ஜீவனுள்ள தேவன் அந்த விண்ணப்பத்தை மனதில் வைத்து வந்து பாருங்க, அவன் ஒரு விஷயமாவே எடுக்கல. யாவரும் ஒன்னு உதவி இருக்கணும், இல்லை உபத்திரவம் இல்லாம இருக்கணும். ரெண்டுமே அவங்க பாருங்க கிடையாது. அதட்டுறாங்க. என்ன ஒரு தைரியம்! கூட வந்த அந்த திரளான கூட்டம் அதட்டும் போது அவனும் என்ன செய்யறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஒருவேளை அவங்க அதட்டுறாங்க, ஐயோ இயேசு என்னை விட்டு கடந்து போயிடுவாரோ, இதுதான் நல்ல வாய்ப்பு, இதுதான் கிருபையின் காலம், இதுவே அனுக்கிரக காலம், இதுவே நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பணுமே, மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ளணுமே, நான் சுகம் பார்வை அடையணுமே. ஒருபோது என்னை தாண்டி இயேசுவை என்னை விட மாட்டேன், என்னை தாண்டி இயேசு போக முடியாது. என்னை கண்களை தொட்டு வந்து என் கண்களை திறந்த பிறகுதான், எனக்கு சர்வாங்க சுகத்தை தந்த பிறகுதான் என்னை விட்டு கடந்து போக முடியும் சொல்லி வந்து அவன் என்ன சொல்றான், அந்த சத்தம் அவருடைய செவிகளில் கேட்கும் அளவுக்கு வந்து தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். 49வது வசனம், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நிற்கிறார், இந்த சத்தம் செவிகளில் கேட்குது. பிறகு அவனை அழைத்து வர சொன்னார். அங்க கூட இருக்க சீசர்களை வந்து அழைத்து வர சொல்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் அந்த குருடனை அழைத்து என்ன சொல்றாரு, திடன்கொள், எழுந்திரு. யார் சொல்றா? அதுல உள்ள ஜனங்க சொல்றாங்க. அதட்டுனாங்க, நீ பயப்படாத, உன் விண்ணப்பம் ஏசப்பாவுடைய செவிகள்ல கேட்டுருச்சு, நீ திடப்படுத்திக்கப்பா உன் மனச, திடன்கொள், எழுந்துரு, உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை என்ன செஞ்சான், எரிந்து விட்டு, இந்த வஸ்திரம் நமக்கு தேவையில்லை பாருங்க, வந்து வெண் வஸ்திரத்தை கர்த்தர் தருகிறார். வந்து பாருங்க, வந்து அந்த எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். இயேசு அவனை நோக்கி, நம்ம என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடணும். நான் கூப்பிடும் போது நம்மை நோக்கி பாருங்க, எந்த இடத்துல இயேசு அவனை நோக்கி, ஒரு நோக்கி பார்த்தா தான் ஒரு விடுதலை இருக்கும். அப்ப பாருங்க, நான் உனக்கு என்ன செய்யணும்பா, அவளை சத்தமா கூப்பிடுறிய, உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவன் நாவுல இருந்து என்ன வர வேணும் என்று எதிர்பார்க்கிறார். அதற்கு அந்த குருடன், அதற்கு அந்த குருடன், ஆண்டவரை
நான் பார்வை அடைய வேண்டும் நான் என்றார். பார்வை அடையணும்பா. அந்த இருளான வாழ்க்கையில இருந்து நான் வெளியிலே வர வேண்டும். என் கண்கள் திறக்க வேண்டும். 52வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நாம் என்னதான் செய்யணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிட துவங்கணும். துவங்கும் போது அடுத்து அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்படியே நம்ம சத்தத்தை கேட்கிறார். உன் விசுவாசம், உனக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம்? விசுவாசம் இல்லைன்னா சத்தமா கூப்பிட முடியாது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட்டான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எதுவுமே சொல்லல. பாருங்க, அவன் என்ன செஞ்சான்? பார்வை அடைந்து, அடுத்த வசனத்துல பார்க்க, இந்த குருடன் சத்தம் விட்டு கூப்பிட்டு, எத்தனாவது வசனம்? உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். நாம் சுகம் ஆகிருச்சுன்னா ஆலயத்துக்கு வராம இருந்துடக்கூடாது. தேவன் நமக்கு வைத்த அடிச்சுவோட என்ன பின்பற்றணும், இயேசுவுக்கு பின் செல்லணும். அந்த குருடன் பாருங்க, சரி பார்வை அடைஞ்சிருச்சு வீட்டுக்கு போவோன்னு போல. இந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசுவுக்கு பின் சென்றான். நான் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளும் போது இயேசுவுக்கு பின் செல்லணும். இயேசுவை சார்ந்து நின்று அவரை பிரியப்படுத்தணும். நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 142 சங்கீத புஸ்தகம், 142வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அப்ப பாருங்க, அவன் கெஞ்சினா கடைசிக்கு பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் கூட நம்ம 40வது சங்கீதம் 1வது வசனம் நினைக்கிறேன். எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். ஒரு காரியத்தை தரும்போது பொறுமையுடன் உன்னை எதில சரிப்படுத்தணுமோ பாருங்க, சரிப்படுத்தி உன்னை குயவன் பாருங்க, ஒரு பானையை செய்யும் போது அடிச்சு வணங்கி ஒரு பாத்திரமாக உருவாக்குவது போல உன்னை உருவாக்கி சரிப்படுத்தி தான் உன்னை கேட்டுக்கொண்ட காரியத்தை கர்த்தர் தருவார். நீ அதற்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது நீ பொறுமையுடன் ஆண்டவருடன் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நீ கூப்பிடு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கூப்பிடும் போது அவர் பொறுமையா இருக்கிற தேவன், பொறுமையோடு இருக்கிற நமக்கு மறு உத்தரவு கொடுக்கும். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று தாவீது ராஜா சொல்றார். ஆகவே இந்த கடைசி நாட்கள் வந்திருக்கிறார். நாம் எத்தனை பேர் அவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? என் ஜனமே, 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். இந்த இடத்துல பாருங்க, இவருடைய ஜெபம் அவ்வளவு உருக்கமான ஜெபம். ஒரு அவருக்கு ஆபத்து பார்த்தா, சேனை முன்னாடி சத்துரு வருது, பயங்கரமான ஒரு சேனை வந்துட்டு. ஆனா இயேசுவின் நாமத்துல தான் இவர் வந்திருக்கிறார். ஆசா அவர் பேர் பாருங்க. வந்துட்டு அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி தான் கூப்பிட்டார். அந்த இடத்துல வர வழி இல்லை பாருங்க. அந்த வாசிக்கிறோம், வாசிங்க. 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, வாசிக்கிற வசனமெல்லாம் எப்படிதான்? கர்த்தரை நோக்கி, அவரை நோக்க வேண்டும். நாம் அவரை நோக்கி நாம் கூப்பிடணும். ஆசா பாருங்க, ஒரு ஆபத்து வரும்போது அவர்களுக்கு முன்பாக சத்துரு சேனையே நிக்குது, அவ்வளவு சாம்பலாக்கி விட்டுருவாங்க. அப்படி பராக்கிரமசாலியாய் பெலன் உள்ளவர்களா இருக்காங்க. ஒவ்வொன்றும் நல்லா குண்டு குண்டா இருக்கிறான் பாருங்க. அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் எங்களுக்கு பெலன் இல்லை. அந்த ஆசா சொல்றார், பெரிய சேனையில நிக்குது, உங்களுடைய நாமத்தை நம்பிதானே நாங்க வந்தோம். என்னப்பா நடுத்தருவில் விட்டுட்ட, வந்துட்டு எனக்கு உதவி செய், எனக்கு துணை நில், அப்படி அவர் சொல்றாரு ஆசா. பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அந்த இடத்துல மனுஷரை நோக்கி கூப்பிடல. அப்பா நீங்க போய் இன்னும் ஒரு 1000 பேரை டக்குன்னு போன் பண்ணி என்ன செய்யல, வாங்கன்னு சொல்லல. அந்த நேரத்துக்கு இக்கட்டான நேரத்துல இந்த ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பல முள்ள
உள்ளவனாகிலும் பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். உதவி செய்கிறது லேசான காரியம். உனக்கு ரேசு தான், எனக்கு அடிதான். நீ ரேச செஞ்சுட்டு போயிருவ. அந்த சத்துரு பலசாரியா இருக்கிறான் வந்துட்டு நீ அவங்க பக்கம் நின்று ரேச செஞ்சுட்டு போயிருவ. எனக்கு ரேஸ் இல்ல, கடினம், கஷ்டம். இப்ப எந்திரிச்சு நடக்கவே பலன் இல்லை. நான் பலனே இல்லப்பா சரீரத்துல. ஒரு நாமத்தை நம்பிதானே வந்தோம். அத வசனம் இருக்கு, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உன் பலத்தினாலும் உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆனா ஆசா கூட்டத்துல எவரும் இருந்திருப்பாங்க. ஆனா நாம் ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்குள்ள கர்த்தர், நீ ஒருவர், நீ ஒரு தேவன், அத்தனை சேனைகளை முறியடிப்பீர். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் கடைசி கட்டத்தில் என்ன செஞ்சுட்டாரா, வந்துட்டு கர்த்தருடைய கரத்துல கொடுத்துட்டாரு. ஆண்டவரே பலன் இல்ல, நீ ஈஸியா உதவி செஞ்சிருவ. நீ அவங்க பக்கம் நிக்கிறியா, என் பக்கம் துணை நிக்கிறியா? இந்த கீழே உள்ள வசனத்துல பாக்குறோம், உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே. உரிமை கொண்டாடுறார், என் தேவனே, நீ என் தேவன். அப்படி நம்ம அடிக்கடி இந்த நாவல சொல்லணும். வந்து பாருங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், துணை நில்லும். எங்களுக்கு நீ துணை நிக்கணும். நான் தான் உண்மை ஆராதிக்கிறோம், வாரம் வாரம் வந்து உண்மை ஆராதிக்கிறோம், வீடுகளை எந்நேரமும் துதிக்கிறோம், பாடி துதிக்கிறோம். பாருங்க, சத்துருக்கு துணை நிக்கிறியா, எங்க பக்கம் துணை நிக்கிறியா? வந்து பாருங்க, அவங்க உண்மை ஆராதிக்க மாட்டாங்க. உண்மை மறக்கிற ஜனங்கள், உனக்கு விரோதிகள், உன்னுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், அவனுடைய ஆலயத்துக்கு வராதபடி உன்னை அசட்டை பண்ற ஜனங்கள். இந்த சத்துருவுக்கு துணை நிக்கிறியா, எனக்கு துணை நிக்கிறியா? நான் தான் உன்னை ஆராதிக்கிற தேவன். பாருங்க, உமக்கு பயப்படுகிற ஜனங்கள். ஆனா எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்யன்னு தெரியல. உடைய நாமத்தை நம்பி ஏதோ வந்துட்டோம், இந்த திரளான கூட்டத்தை நம்பி வந்துட்டோம். நீங்க உதவி செய்ய வேணும், உடைய நாமத்தை நம்பி விசுவாசித்து நிக்கிறோம். நடுத்தருவில் விட்டுறாத. நீர் என்ன செய், எங்க பக்கம் வா, அங்க நிக்காத, வா எங்க சைடு நில். பாருங்க, இப்ப கட்சியில கூட பார்த்துருப்பாங்க, ஐயோ அந்த கட்சியில இருந்தாரே, மறுபடியும் அந்த ஒரு ஆளு பார்த்தா ஏகப்பட்ட கட்சியில அங்கிட்டு பாய இங்கிட்டு பாய அப்படி இருப்பாங்க. ஏன்னா நம்முடைய தேவன் அப்படி இல்லை, நமக்கு தான் உதவி செய்வார். இந்த ஆசா பாருங்க அப்படி சொல்றாரு, அங்க நிக்கிறியா துணை நிக்கிறியா, அங்க ஜனம் திரளான கூட்டம், நான் கொஞ்சம் ஜனங்க, பலன் இல்லை, நடுங்கிட்டு இருக்கிறோம். அப்ப எங்க பக்கம் வா, இங்க நில்லு, எங்க சைடு நெல்லு. பாருங்க ஜெபம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்ம சிருஷ்டித்த தேவன். ஒரு சொல்லுவாங்க, தேவன் அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படி சொன்னா சொல்ற ஜனம் வீட்டுல அப்படிதான் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கு. நம்ம ஒருபோதும் நம்ம தகப்பன்ட்ட கேட்கிற மாதிரி கேட்கணுங்க. அப்பா பிதாவே எனக்கு துணை நில்லுங்க. இந்த ஆசா பாருங்க எவ்வளவு ஜெபம் முன்னாரு. ஜெபம் அருமையான ஜெபம். சத்துருவுக்கு துணை நிக்க வேண்டாம், எங்க வா, ஏன் சரி நில். எங்க இருக்கீங்க ஆண்டவரே, எந்த திசையில இருக்கீங்க? இப்படி சத்தம் இல்லையே, இப்படி சத்தம் வானத்தில் இருக்கா, 4 திசைகள்ல ஏதாவது திசையில கேக்குதா? 4 திசையில் நின்று கூப்பிடுறார், ஆண்டவரே நீ எங்க இருக்க? நான் இக்கட்டில் இருக்கிறோம், சத்துரு எங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கு, எங்களை பலன் இல்லப்பா, ஒரு அடி அடித்தாலும் விழுந்துருவோம், ஆனா நீங்க ஒருவர் இருந்தா போதும், நாங்கள் காக்கப்படுவோம். அத்தனை எதிராய் வர சத்துருக்களை நீங்க சாம்பல் ஆக்குவீங்க. எங்கப்பா இருக்கீங்க, உதவி செய்யுங்க இயேசுவே, எனக்கு மனம் இறங்குங்க. இந்த ஆசா பாருங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பெரிய ராஜா பாருங்க, அவர் கூப்பிடுறாரு. கூப்பிடும் போதுதான் வந்து எங்களுக்கு துணை நில்லும், எங்களுக்கு துணை நில்லுங்க, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். நாங்க வந்து உம்முடைய நாமத்தை நம்பிதான் நாங்க வந்தோம் ஆண்டவர், எங்களை கைவிட்டுறாத, நாங்க வெக்கப்பட்டு போயிடுவோம் சொல்லிட்டு அவரு அப்படி இந்த சொல்றாரு. எதிராக வந்தோம், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், நீதான் எங்கள் தேவன், நீர்தான் என் தேவன், அவங்க இல்ல, நீர்தான் என் தேவன். அப்ப நான் தான் உங்களுக்கு துதிக்கிறோம், வா என் பக்கம் வந்து நெல்லு, துணை நெல்லும் சொல்லிட்டு அவரு பாருங்க அவ்வளவு உரிமையோடு கூப்பிடுறாரு. வந்து நீர்தான் என் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். ஹல்லேலூயா. ராசா நல்ல அருமையான ஜெபம் பண்ணினார். என் ஜனமே, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கீழே உள்ள வசனத்தை நீங்க வீடுகளில் வாசித்து பாருங்க, எல்லா சத்துருக்களையும் முறியடித்தார், சாம்பலாக்கினார். ஆகவே கர்த்தர் உனக்குள்ள இருந்தா, நீ உருக்கத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணினா, கர்த்தர் உனக்கு துணை நிற்பார், கர்த்தர் உன்னை விடுவிப்பார். யாக்கோபின் தேவன் உனக்கு துணை நிற்கிறார்.
அவரே உன்னை விடுவிப்பார். எத்தனை பேர் இந்த கால வேளையிலும் கூட நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம். என் தேவன் எனக்கு துணை நிற்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா? யாக்கோபின் தேவன் எனக்கு துணை நிற்கிறார். ஒருவருக்கு சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் உனக்கு துணை நிற்கிறார். சொல்லுங்க. நீங்க சொல்லு, மாறி மாறி சொல்லுங்க, கை குலுக்கி சொல்லுங்க. ஏன்னா அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. தைரியமா, யாக்கோபின் தேவன் உனக்கு துணை நிற்கிறார். உன் இருதயத்தில் இருக்கு. அப்படியே ஒன்று ரெண்டு என்ன செய்யும், வந்து பிசாசு இருந்தாலும் என்னப்பா நெருப்ப போடுறாங்க, ஐயோ நான் ஓடுறேன்னு ஓடிடும். ஒரு சில இருதயத்தில் இருக்கும். தேவ சமூகத்தில் ஆண்டவர் வார்த்தையை கேட்காம இருப்பீங்க, பிசாசு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும். யாக்கோபின் தேவன் உனக்கு துணை நிற்கிறார். ஐயோ அக்கினியில போடுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யும், தப்புன்னு ஓடிடும் இருதயத்தை விட்டு. அதனாலதான் சொல்ல சொன்னேன், யாக்கோபின் தேவன் உனக்கு துணை நிற்கிறார். நீங்க பதிலுக்கு சொல்லணும். அவங்கள சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். யாக்கோபின் தேவன் துணை நிற்கிறார். அப்ப பாருங்க, வந்து அங்க கூட நான் வாய்ப்பாடு சொல்லுவோம் ஸ்கூல்ல, சரியா சொல்ல தெரியாது. வந்து அதுல ஒரு 2 பேர் தான் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவாங்க. அது நம்ம வாயை மட்டும் அசைப்போம், சொல்ல தெரியாது. சேர்ந்தாப்படாதான் பாடல் கூட ஒரு சில படிக்க தெரியல, நான் கவனிப்பேன். ஆனா வந்து படிக்க தெரியாட்டியும் பரவாயில்ல, முயற்சி செய்யறாங்க. பாத்தீங்களா, வந்துட்டு நல்லா பாடுறவங்க நிப்பாட்டிட்டு அவங்க அப்படியே உளறிக்கிட்டு இந்த ராகம் மட்டும் வரும், பாடல் தெரியாது. அப்படியே நம்ம என்னதான் செய்யணும், முயற்சி செய்யணும். வந்து பாருங்க, சத்தம் மட்டும் கூப்பிடணும். நான் ஒரு கத்தரை நோக்கி வந்து கூப்பிடுறேன், கத்தர் எனக்கு துணை நிற்கிறார். சாதாரண தேவன் இல்ல, யாக்கோபின் தேவன் உனக்கு துணை நிற்கிறார். அப்படி சொல்லும் போது ஒரு சில பிசாசு இருந்தாலும் ஐயோ என்னால் இருக்க முடியல பாருங்க, அது வந்து ஓடி போயிடுவான். ஆகவே நாம் ஒருவருக்கொரு இப்படி சொல்லணும், ஒருவர் நம்ம ஆசீர்வதிக்கணும். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 58வது சங்கீதம் 9வது வசனத்துல பார்க்கிறோம், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தம் இடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நீ சத்தம் மட்டும் கூப்பிடும் போது வந்து அந்த பாக்கிய செல்வி இருக்கு, வந்துட்டு அது சத்தம் மட்டும் கூப்பிட்டு பார்க்கும். சத்தம் இல்லைன்னா என்னதான் செய்யும், சிலுவையேசம்மா எங்க இருக்க பாருங்க, சத்தம் போடும். ஆனா வந்து நிறைய அம்மாக்கள் இருக்கும், அம்மான்னு கூப்பிட்டு எல்லா அம்மாவும் எதிர்பார்க்க, எந்த அம்மா பாருங்க, நம்ம கொடுக்குற ஒரு அம்மா ஒரு அப்பா தான் பாருங்க. அப்ப நம்ம என்னதான் செய்யணும், சத்தம் இருக்கணும். அனிதா இருக்குன்னா நீங்க என்ன செய்யணும், வந்து பேர் சொல்லி கூப்பிடணும். அம்மாக்கள் நிறைய இருப்பாங்க, வந்து நீங்க பேர் சொல்லி என்ன செய்யணும், கூப்பிடணும். கூப்பிடும் போது தான் ஐயோ என் மக கூப்பிடுதே, என்னன்னு தெரியலையே, என்ன நெருக்கன்னு தெரியலையே சொல்லிட்டு என்னம்மா அங்க இருந்து மறு உத்தரவு வரும். அதுதான் வசனம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். இந்த வசனத்தை கூட அதான் பார்க்கிறோம், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன். பாருங்க, நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் மகளே, இதோ நான் இருக்கிறேன். என்ன ஆண்டவர் கேட்பார், இந்த மறு உத்தரவோடு நம் இருதயத்தில் வந்து வாசம் செய்வார். நீ கேட்டுக்கொண்ட காரியங்களை கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சமீபமா இருக்கையில், இது கிருபையின் காலம், நமக்கு அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். நமக்கு முன்பாக இருக்கும் பொழுதே, சமீபமா இருக்கும் போதே நீ கூப்பிடு, அந்த இயேசு கிறிஸ்துவன் இருதயத்தில் வந்து வாசம் செய்ய முடியாக நீ சத்தமிட்டு கூப்பிடு என்று இந்த கால வேளையில் தேவன் பேசுகிறார். என் ஜனமே, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அப்பொழுது நம்ம சத்தத்தை கேட்டு நமக்கு பதிலை தருகிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கிறோம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியை நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில எந்தவித இக்கட்டிலும் நீ இருக்கலாம்,
கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்க நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். சர்வாங்க சுகத்தை தர வல்லமையுள்ள தேவன், உனக்கு சமாதானத்தை தர தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னை விடுவிக்க பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுவிக்க என் தேவன் வல்லமையுள்ள தேவன். சத்தமிட்டு கூப்பிடும் போது இதோ இருக்கிறேன் என்ன மகனே மகளே என்று அவர் மறு உத்தரவு சொல்லுவார், பதில் பேசுவார், பதிலே தருவார். ஆகவே அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு என்னதான் மனுஷரை நோக்கி கூப்பிட்டா நம்ம பெத்த தாய் தான். ஜான் பிரதர் இருக்காருன்னா அம்மா எங்க இருக்க சொல்லிட்டு அவரை நோக்கி கூப்பிட்டா என்ன மகனே சொல்லுவாங்க. அவங்க சின்ன காரியம் செஞ்சிருவாங்க. நீ கேட்ட காரியம் பெரிய காரியமாவில் இருக்கு, என்ன ஆளை விடுப்பா. அதே வசனம் இருக்கு, தாய் தகப்பன்னு என்னை கைவிட்டாலும், நான் சொல்லுங்க, தாய் தகப்பன் என்னை கைவிட்டாலும் தேவன் ஒருபோதும் என்னை சேர்த்துக் கொள்வார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த உலகம் சொந்த பந்தம் எல்லாம் கைவிட்டாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் இந்த வேளையில் பேசுகிறார். என் ஜனமே, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதுதான் அவரால் ஆகாத காரியம் ஒண்ணும் இல்லை. ஏன் நமக்கு கிடைக்கலனா விசுவாசம் இல்ல. சீசர்களே பாருங்களேன், ஒரு சில காரியம் முடியாது. சாத்தான ஜாதி பிசாசை விரட்ட முடியலையே, உம்மால மட்டும் ஆண்டு நாங்க என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. அப்பா விசுவாசத்தை, ஏசப்பா விசுவாசத்தை எங்களுக்குள்ள வர்த்திக்க செய்யுங்க சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆண்டவர் தருகிறார். ஆகவே நாம் கேட்கணும். ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது பதில் இல்லைனா, ஆண்டவரே பதில் இல்லையே, மறு உத்தரவே இல்லையே, சத்தமே எங்கேயும் கேட்கலையே, இப்ப நான் பிரதான பாவிகளிலே பிரதான பாவியா இருக்கிறேனா, நான் நிர்பந்தமான மனுஷனா? இந்த பவுல் சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன், எனக்கு மறு உத்தரவு இல்லை, இந்த இக்கட்டில் இருக்கிறேனே, ஆண்டவரே என்னை விடுவிக்க நீ வரமாட்டீரா? ஆண்டவரே பிரதான பாவியா இருக்கிறேன், நான் நிர்பந்தமான மனுஷன், எனக்கு யாரும் துணை இல்லை, நீர் என்னை விடுவிப்பேர் என்று உம்மத்தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு விடுதலை தருவீங்களா? ஆண்டவர் சத்தத்துக்கு காத்து இருக்கு. நீங்களும் கைவிட்டுறாதீங்கப்பா, நீ கைவிடாதீங்க. ஆண்டவரே என் கெட்டின கணவன் கூட என்னை கைவிட்டு போய்விட்டார், சொந்த பந்தமெல்லாம் கைவிட்டாங்க, தாய் தகப்பனு கூட என்னை கைவிட்டு போயிட்டாங்க, இந்த உலகமே கைவிட்டு சப்பா, நீ கைவிட்டா நான் எங்க போவேன்? நீ உம்மத்தான் அனுதினமும் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். என் ஜனமே, நீ விடுவிக்க நல்லவர் வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க என்று நாம் என்னதான் செய்யணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறான். நம் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக, நாம் நினைப்பதற்கு மேலாகவே தேவன் தருவார். உங்களுக்கு இந்த வேளையில எதுதான் வேணும்? விசுவாசம் உங்களுக்கு வேணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அப்படி விசுவாசம் உனக்குள்ள இருந்தா அவருக்காக நீ ஜெபிக்கும் போது, அவன் பலவீனமா இருப்பான், எழுந்து பேச முடியாது, நினைவுகள் எல்லாம் மறந்து இருப்பான். அவனுக்காக நீ ஜெபிக்கும் போது உன்னுடைய ஜெபம் இந்த பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்குள்ள நீ இப்ப ஜெபம் பண்ற ஜெபத்துக்கு ஒரு உயிர் உண்டாகணும். இது வல்லமையுள்ள ஜெபம். நான் ஜெபிக்கிற ஜெபம் வல்லமையுள்ள வார்த்தைகள். நான் மனுஷர்கிட்ட ஜெபம் பண்ணல, தேவனுடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை மூலமா மறு உத்தரவு நமக்கு கர்த்தர் தருவார். அப்படி நீங்க பாரப்பட்டு என்ன செய்யணும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் நாமத்துல நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இந்த விசுவாசம் உள்ள ஜெப பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உங்களுக்கு இறங்கி பதிலை கொடுப்பார். கர்த்தர் கடன்களிலிருந்து உன்னை விடுவிப்பார். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம்முடைய எல்லா பாவ சாபங்களையும் நீக்கி ரட்சிக்கிறார். என் ஜனமே, நாம் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாய் அடைக்கலமாய் இருக்கிறார். என் ஜனமே, எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி இந்த கால வேளையில நாம் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் பெருகட்டும், கர்த்தர் மேல் நாமத்தில் நம்பிக்கை வரட்டும், நம்முடைய நாவு கர்த்தரை துதிக்கட்டும். என் ஜனமே, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். என் ஜனமே, கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். ஆமென், ஆமென். பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம்
உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக உண்மையாக நீ கூப்பிடுவது கர்த்தர் உனக்குள்ள இறங்குவார். ஆமென். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நீ சொல்லு. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். அல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம் பெருகட்டும். தேவ அன்பில் நாம் வளருவோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். என் ஜனமே, ராஜாதி ராஜா வரும் பொழுது, மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்படும் போது, நாம் அவரை சந்திக்கும் போது பூரண மணவாட்டியாய் அந்த மணவாளனை நாம் சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். என் ஜனமே, அவர் பரலோக சேனைகளோடு வருவார். அவர் மகிமையோடு விண்ணில் உதிப்பார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக அவர் வருவார். அவர் யூதா ராஜசிங்கமாய் வெளிப்படுவார். இந்த வருகையின் நம்பிக்கையால் எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். தேவனே நமக்கு மாறாத அடைக்கலமாய் இருக்கிறார். என் ஜனமே, அடைக்கலமான தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நீ கலங்க வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம். தேவனே நமக்கு நித்திய அடைக்கலமாயிருக்கிறார். தேவனே நமக்கு இக்கட்டு காலத்தில் அடைக்கலம். அவரே நமக்கு தீங்கு நாட்களில் அடைக்கலம். தேவனே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். நம்முடைய தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலம். தேவன் நீதிமானுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். கர்த்தரே ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். என் ஜனமே, அவர் நமக்குள்ள இருக்கும் போது நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? நீ எதற்கு நீ பயப்பட வேண்டாம். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இந்த வேளையில் தேவன் பேசுகிறார். கர்த்தரே நம்முடைய இருதயத்தின் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரே இருதயத்தின் கண்மலையாய் இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தரே நித்திய கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரே ஞான கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரே தாகத்தை தீர்க்கும் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு நன்மை செய்யும் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு சகாயம் செய்யும் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரே நம்மை பாதுகாக்கும் கண்மலையாய் இருக்கிறார். அவரே சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என் ஜனமே, அவரே நம்மை குணமாக்கும் கண்மலையாய் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்துல, நேரம் இல்லாததுனால வாசிக்கிறேன். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். நீ குணமாக்குன நான் குணமாவேன். பாருங்க, அப்ப விசுவாசத்தோட கேட்கணும். ஆண்டா நீங்க குணமாக்குங்க. குணமாக்குன்னு வேணான்னு சொல்லுவேனா? நான் உண்மை நோக்கி கூப்பிடுறேனே, என் சரீரத்துல சர்வாங்க சுகத்தை தாங்க, என்னை குணமாக்குங்க, என்னால முடியல, உண்மை நோக்கி கூப்பிடுறேன். அத வசனம் சொல்லுது. கர்த்தாவே என்ன குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். பாருங்க, அருமையான வசனம். அப்ப என்னை என்ன செய்யணும்? என்னை நோக்கி கூப்பிடு. இந்த கால வேளையில, இந்த வேளையில ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த இடத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும், நீ நினைச்சே பார்த்திருக்க மாட்ட. ஒரு காரியத்துக்கு நீ இந்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கலாம். ஆண்டவர் நினையாததையும் கேட்காததையும் கர்த்தர் உனக்கு தருவார். அதுதான் உண்மை. பாருங்க, சாலமோன் ஞானத்தை கேட்டார், ஐஸ்வர்யத்தையும் தந்தார். ஆகவே நம்முடைய தேவன் கூடவே தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது, எப்பொழுது? நீ கேட்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ கேட்காததையும் கூடையே தருவார். அதுதான் நம்முடைய தேவன். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவராக இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 5-6 இந்த வசனத்துல பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து
பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த ஏழை, நான் ஏழை, அவர் பாருங்களேன், இந்த தாவீது ராஜா பெரிய ஒரு எதுவுமே பெரிய கோடீஸ்வரன் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, ராஜ்யமே அவர்கிட்ட இருக்கு, அவர் என்னதான் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க கொடுத்ததுப்பா. தன்னை தாழ்த்துறார். உண்மையான தாழ்மை என்பது அதுதான். நமக்கு சகலம் இருக்கலாம், ஞானம் அறிவு இருக்கலாம், இதெல்லாம் தேவன் கொடுத்தது, நான் ஒண்ணும் இல்லை. நீ அதெல்லாம் கொடுக்கலன்னா நான் மனுஷனே இல்லை. பாருங்க வந்துட்டு நீங்க அனைத்தையும் கொடுத்துருக்கீங்க. அதையும் சொல்ற, இந்த ஏழை தன்னை தாழ்த்துறார். சகலம் இருக்கு, ஆனா இந்த ஏழை கூப்பிட்டான். பாருங்க, நான் கூப்பிடுறேன், நான் ஏழைப்பா. ஒன்றும் இல்லாமே தேவனிடத்தில் கொண்டு போவதே ஒரு மெய்யான தாழ்மையா இருக்கு. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம் வந்துட்டு எல்லாம் இடுக்கங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார். நீங்க அதையா சொல்லுங்க, ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கடன் இருக்குப்பா, இப்படியே தெரியாம வாங்கிட்டேன், எனக்கு ஏதாவது கொடுங்க, உதவி செய்வேன், கேளுங்க பாப்பா. இந்த இடத்துல பார்க்கிறோம் தாவீது ராஜா இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. மனுஷன் கேட்பானா, நீங்க இந்த வார்த்தை சொன்ன உடனே கண்ணை மூடி முழுக்க என்னடா காணா, அந்த அவ்வளவு கடனா சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. அவன் கோடீஸ்வரனா இருக்கலாம் சொல்லிட்டு அவன் கண்ணை மூடி முழுக்க டப்புன்னு நினைச்சிருவாங்க, மறைஞ்சிருவாங்க, எங்கதான் போவான்னு தெரியாது. அதனாலதான் தாவீது ராஜா என்ன சொல்றாரு, வந்துட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். வந்துட்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கலாம், பணம் இருக்கலாம், அவருக்கு சமாதானம் இருக்காது. அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அந்த இடத்துல பார்க்கிறோம் எல்லா இடுக்கங்களுக்கு என்ன செய்யறாரு, நீங்களாக்கி விடுகிறார், ரட்சிக்கிறார், மீட்டு எடுக்கிறார். சங்கீத புஸ்தகம் 83வது சங்கீதம் 1வது வசனத்துல பார்க்கிறோம் தாவீது ராஜா இப்படி சொல்றார், வந்து நீ மௌனமாயிராது, என்ன மௌனமா இருக்கிற, நான் சத்தம் உயிரை கொடுத்து என்ன செய்யறேன், நான் கூப்பிடுறேன். அது போக உங்களுக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது பெரிய ஒரு காரியம். பிள்ளைய ஒரு பட்னியா இருந்தாலும் காலையில இருந்து சாப்பிடாம இப்படி இருக்கே, இப்படி செய்தேன்னா ஒரு தாய் கவலைப்படும். அப்ப பாருங்க வந்துட்டு அதே மாதிரி நம்முடைய தேவன் அது உபவாசத்தில் இருக்கும்போது தான் ஒரு சில பிசாசு நமக்குள்ள இருக்க முடியாது. பட்னியை நீ கொண்டாலும் கொன்றுவான், உன் சரீரமும் வேணாம் ஒன்னும் வேணாம், நான் போறேன்னு போயிடும். பாருங்க இன்னைக்கு உபவாசம் சாப்பிடாம சும்மா வீட்டுல, அது உபவாசம் இல்ல. இயேசுவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசமா இருந்து நீங்க ஸ்தோத்திரங்களை பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தும் போது வெளிச்சம் இருக்கிற இடத்துல என்ன இடம் இல்ல, இருளுக்கு இடம் இல்ல. அப்ப இந்த இடத்துல பாக்குறோம் தாவீது ராஜா சொல்றாரு வந்துட்டு மௌனம், தேவனே மௌனமாயிராதையும். இன்னும் மௌனமா இருக்கிற, நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே நீ மௌனமா இராதீங்க, நீங்க தானே என் தேவன், நீ மௌனமா இருக்காதீங்க. நீ கொஞ்சம் மௌனமா இருந்தா நான் குழியில இறங்குறது போல கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுவான்பா, எனக்கு இறங்கு, நீ மௌனமா இருக்காத சொல்லிட்டு அவர் சொல்றாரு, மௌனமா இராதையும் பேசாமல் இராதையும். பேசாமல் இராது, நீ பேசாம இருந்தா எனக்கு ஜீவன் குறைஞ்சிரும். நீங்க பேசுங்க, நீ ஜீவன் உள்ள தேவன், பேசுகிற தேவன், நீ பேசாம இராதீங்கப்பா, சும்மா இராதையும். பாருங்க தாவீது ராஜா பாருங்க எவ்வளவு சொல்றாரு ஜெபம், அவருடைய ஜெபம். சும்மா இராதீங்க, என்ன சும்மா இருந்துகிட்டு, எனக்கு உதவி செய்யுங்க, உன் பிள்ளை இக்கட்டுல இருக்கிறேன், நான் உண்மை கூப்பிடாம யார்தான் மனுஷர்கிட்ட கூப்பிட்டு பார்த்தேன், சொல்லியும் பார்த்துட்டேன், அது போல செதறி ஓடுதுங்க, வந்து ஆளை விட்டா போதுன்னு சொல்லி நான் யாரிடம் போவேன், இந்த காரியம் யாராலையும் முடியாது, அப்ப உண்மைதான் நம்பி இருக்கேன், உண்மை விட்டா எங்க புகலிடம், ரட்சிப்பு உண்மையிடம் இருக்கிறதே. பாருங்க வந்துட்டு உண்மையிடம் இருக்கும்போது யாரிடம் நாங்க போவோம், பேதுரு சொல்றார், தேவனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனா உண்மையிடம் எல்லாமே இருக்கு, உண்மையிடம் இருக்கு, எங்க யாரிடம் போவோம், எல்லாமே உண்மையிடம் இருக்கு ஆண்டவரின்னு சொல்றார். ஆகவே இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், நீ சும்மா இராதையும் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது, வெளிச்சங்கள் வீசுது, தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது, தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது. ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விடும் என் ஜனமே, நிச்சயமாகவே முடிவு உண்டு என் ஜனமே. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அவர் அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மனுஷர் அல்ல, மனுஷர் சொன்ன வார்த்தையில மாறி போய் விடுவான். நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன். உனக்கு சொன்ன வார்த்தை உன் ஜீவியத்தை நிறைவேறும் வரை உன்னை விட்டு விலக மாட்டார்.
உன்னை கைவிட மாட்டார். இந்த கால வேளையிலும் கூட எத்தனை பேர் கர்த்தரை நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், என்னை அழைத்த தேவன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார் அப்படி நீ சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தர் நம்மை தலை நிமிர செய்வார். கர்த்தருடைய சத்தத்தை நாம் இந்த வேளையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்தை கவனமாக நாம் கேட்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையில் நாம் இருக்கலாம், கர்த்தர் உங்களை விடுவிக்க என் தேவன் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். என் ஜனமே, நாம் துதிப்பதில் ஒரு மனதோடு நாம் காணப்படும் பொழுது கர்த்தரை நாம் பிரியப்படுத்த கர்த்தர் வந்து இறங்கி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய ஜெபம் கருத்துடன் ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், நம்முடைய தேவன் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய சத்தத்தையும் நம்முடைய கூப்பிடுதலையும் கர்த்தர் கேட்டு நமக்கு பதிலை தர வல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு சர்வாங்க சுகத்தை தரும் தேவன். அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். விடுவிக்கிற தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிக்க வல்லமையுள்ள தேவன். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கிடைக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். உன்னை பாவத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். உன் பலவீனத்திலிருந்து கர்த்தர் இந்த வேளையில் விடுவிக்கிறார். உன் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உன்னை இந்த வேளையில் விடுவிக்கிறார். உன்னை எல்லா சிறை இருப்பிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். என் ஜனமே, உனக்குள்ள இருக்கிற மரண பயத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லமையுள்ள தேவன். அவருடைய நாமத்தில் நம்பிக்கை வைத்து விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தில் அதிசயம் அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் மகா பெரிய நாமம், அவருடைய நாமம் மகா பெரிய நாமம். இந்த நாமத்தை நீ நம்பிட்டா நீ விடுதலை பெறுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே என்று நீ கூப்பிட்டா இயேசுவாய் உனக்கு வெளிப்படுவார். என் ஜனமே, இந்த கால வேளையிலும் கூட நான் அவரை நோக்கி பார்ப்போமாக. இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது இந்த 7 வித சமாதானத்தினாலும் கர்த்தர் உன்னை நிரப்புவார். என் ஜனமே, இந்த வேளை எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? அவர் நமக்கு உதவி செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின் முன்படி யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடேனோ, நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடேனோ, நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேனே, நீதியின் கரத்தால் தாங்கிடுவேனே. நீதியின் கரத்தால் தாவரமும் நல்ல நாதனம் என்றார். இயேசுவல்லான், இயேசுவல்லான், இன்பம் மிகுத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லான், இயேசுவல்லான், இன்பம் வேறு எங்கும் இல்லையே. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ எல்லாரும் எழுந்து நிற்போம். பதில் கொடுப்பார்,
எல்லாரும் எழுந்து நின்று திருவசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமாக. உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்து எல்லாரும் எழுந்து நின்று திருவசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு மறு உத்தரவை தருவேன் என்று சொன்னார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே ஆமென் ஆமென் மகிமை சிகல்ல கத்துடா தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடு ஆமென் 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 ஹalleluya. ஓ சிகல்ல கத்துடா நதுர கத்துடா உண்மையாக சுக்கட கத்துடா ஆமென் ஹalleluya. கர்த்தரை உண்மையாக நீ கூப்பிடு, உன்னதத்தில் வாசம் செய்கிற தேவனிடத்திலிருந்து மறு உத்தரவு உனக்கு கிடைக்கும். கர்த்தர் உனக்கு பதிலை தருவார். ஆமென் ஹalleluya. ஆமென். நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் உனக்கு அறிவிப்பார். என் ஜனமே, என் நாமத்தில் நீ நம்பிக்கை வை, நீ விசுவாசமாயிரு. நீ என் நாமத்தில் நம்பிக்கை வைத்து விசுவாசமாய் இருந்தா இந்த காரியத்தை உனக்கு மாய்க்க செய்வேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ பொறுமையுடன் எனக்காக நீ காத்திரு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னோடு இருந்து உனக்கு நான் துணை நின்று சகலத்தையும் புதிதாக்கி உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஹல்லேலூயா. ஓ சிகல்ல கத்துடா பானா. ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆரம்பம் முதல் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தர் ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்த ஆவியானவர் நடத்தி தந்தார். அதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திருவசனத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே துதி கனம் மகிமையும் எல்லாவருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பரிசுத்தம் உள்ள தேவனாய். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாடல் பகுதியை ஆசீர்வதிச்சீங்க ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியில நீங்க பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சிக்காய் ஸ்தோத்திரம். சங்கீத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். இப்பொழுது நீர் எங்களோடு பேசினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு என்று நீர் எங்களோடு பேசினீங்களே ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை உண்மையாய் கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க, உத்தரவு கொடுங்க. கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நீங்க விடுவிப்பீராக. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எங்களோட பேசினீங்களே. நீங்க சொன்னதுல உண்மையுள்ள தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மையாக கூப்பிடுவரின் உள்ளத்துல நீங்க வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் நீங்க ஆசீர்வதியுங்க.
பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய வருகை எந்த நேரமும் இருக்குமானாலும் உங்களுடைய கடைசி எக்கால சத்தம் கேட்கும் போது நாங்கள் எல்லாரும் உண்மை சந்திக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.